இந்த வார குக் வித் கோமாளியில் டபுள் எவிக்ஷன். டேஞ்சர் ஜோனுக்கு வந்த திவ்யா துரைசாமி, விடிவி கணேஷ் இவங்க 2 பேரையுமே எலிமினேட் பண்ணி வெளியே அனுப்பிட்டாங்க. இதுக்கு எதுக்கியா 2 பேருக்கு நடுவில் போட்டி வைக்கணும் அப்படின்னு நமக்கு கேட்க தோணுது. அதுக்கு செஃப் தாமு சொல்றாரு, 2 பேர் செஞ்ச சமையலுமே சரியில்லை அப்படின்னு சொல்றாரு. ஆனால் 2 பேருக்கு நடுவில் போட்டி வைக்கும்போது இதில் யார் பெஸ்ட்டாக பண்ணாங்க அப்படின்னு பார்த்து தானங்க வின்னர் ரன்னர் செலக்ட் பண்ணணும். ஆனால் இவர் சொல்கிற காரணம்லாம் உண்மையான காரணம் இல்லை. இன்னும் 3 வாரத்தில் இந்த ஷோவை முடிக்க சொல்லிட்டாங்க விஜய் டிவியிலேருந்து. ஏற்கனவே 4 சீசனையும் நடத்தின மீடியா மேசன் நிறுவனம் வேற ஒரு டிவி சேனலுக்கு போயிட்டதுனால இந்த சீசன் வழக்கத்தை விட லேட்டாக தான் ஆரம்பித்தாங்க. வரும் அக்டோபர் 6ஆம் தேதி பிக் பாஸ் ஷோ ஆரம்பிக்கிறதுனால இந்த ஷோவை அவசரமாக முடிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டாங்க விஜய் டெலிவிஷன். வழக்கமாக குக்கு வித் கோமாளி 27 வாரம் நடக்க வேண்டிய ஷோ இப்போ 27 வாரத்துக்கு பதிலாக 23 வாரத்திலேயே இந்த ஷோவை முடிச்சுட்டாங்க. அடுத்த வாரம் ஒரு எலிமினேஷன், அதுக்கப்புறம் ஒரு வைல்டு கார்டு ரவுண்ட், அதுக்கடுத்த வாரம் கிராண்ட் ஃபினாலே. அவ்வளோதாங்க, 3 வாரத்தில் முடிச்சுட்டு பிக் பாஸ்க்கு வழி விட்டாகணும்னு சொல்லிட்டாங்க. சரி, இந்த வாரம் ஏன் திவ்யாவையும் விடிவியும் வெளியில் அனுப்புனாங்க? வாழை படத்துக்கு அப்புறம் திவ்யா ரொம்ப பிஸி ஆகிட்டாங்க. விடிவியும் ஏற்கனவே இருக்கிற ஷூட்டிங்கில் ரொம்ப பிஸியாக இருக்காரு. அதனால் 2 பேரையுமே அனுப்பி வச்சுட்டாங்க. அடுத்த வாரம் அக்ஷய் கமலை வெளியே அனுப்பிட்டு அதுக்கடுத்த வாரம் எல்லாருமே திரும்பவும் வைல்டு கார்டு என்ட்ரிக்கு வந்துடுவாங்க. திவ்யா துரைசாமியும் நீங்கள் எலிமினேட் ஆகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் அவங்க கண்டுக்கவே இல்லை. நான் ரொம்ப பிஸி, என் லெவலே இப்போல்லாம் வேற அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசிட்டு வெளியில் போயிட்டாங்க. திவ்யா வெளியில் போகிறத பற்றியும் யாரும் வருத்தப்பட்ட மாதிரியும் தெரியல. ஓவர் கான்ஃபிடென்ட் உடம்புக்காகாது, பார்த்துக்கங்க திவ்யா. விடிவி கணேஷ் செட்டில் எல்லார் மனதையும் பிடிச்சிட்டார் போல. ஏன் இவர் கூட என்ன சேர்த்து வைக்கிறீங்க அப்படின்னு அழுதுட்டு இருந்த ராமர் கூட இவ்வளோ பெரிய மனுஷன் என் தலையெல்லாம் சீவி செட் பண்ணாருன்னு நெகிழ்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருந்தார். மணிமேகலைக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. அவர்கிட்ட ரொம்ப அட்டாச்சாக இருந்திருப்பார் போல. ஒருத்தர் அந்த நிகழ்ச்சியிலேருந்து வெளியில் போகும்போது வருத்தப்படுறதுக்கு 4 பேரை சம்பாதிக்கிறது ஒரு பெரிய விஷயம்தான். அந்த வகையில் விடிவி கணேஷ் ஜெயிச்சிட்டாரு. சரி, இந்த குக் வித் கோமாளி சீசன் எப்படி இருந்துச்சு? இந்த டபுள் எலிமினேஷன் எப்படி இருந்துச்சு? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள்.